கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் எங்களுடைய என்டர்டைன் மன்னா தொலைக்காட்சி சேனல் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நியூ வேர்ல்ட் ஆர்டர் குறித்து தீர்க்கதரிசியாகிய தானியேல் எப்படி விளக்கி சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த பகுதிக்கு நேராக வழிநடத்துவாராக. சுமார் கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக 625 வருடங்கள் முன்பாக பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அங்கே பூமி ஆண்டு வந்தது. அந்த பகுதியை, அதாவது இன்றைக்கு இருக்கிறதான ஈரானுடைய பாதி பகுதி, ஈராக் முழுவதும், துருக்கியினுடைய பகுதி, சிரியானுடைய பகுதியெல்லாம் சுற்றி பாபிலோன் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே இதை நேபுகாத்நேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அங்கே ஆண்டு வந்தார். அவர் மரித்தார். அதற்கு பிற்பாடு அவருடைய மகனாகிய நேபுகாத்நேசர் என்று சொல்லக்கூடிய ராஜா அவருடைய ராஜபாரத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே ஆட்சி செய்து கொண்டு வந்தார். அப்படி நேபுகாத்நேசர் ராஜ்யபாரம் செய்து கொண்டிருந்தான வேளையிலே ஒரு நாள் இரவிலே அவர் இந்த ராஜ்யத்தை குறித்து, இந்த ராஜ்யம் எப்படி தனக்கு பின்னால் வரப்போகிறது, தனக்கு பின்னால் இந்த அரண்மனையெல்லாம் யார் ஆளப்போகிறார்கள், இப்படிப்பட்ட தொண்டு தோட்டங்கள்லாம் கட்டி வைத்திருக்கிறோமே, இவற்றையெல்லாம் எப்படி இந்த உலக சௌகரியங்கள்லாம் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறோமே, இதெல்லாம் யார் ஆளப்போகுது, நம்முடைய வாரிசு தான் ஆளப்போகிறதா என்று சொல்லி, அல்லது இந்த பார்வோன் நம்முடைய படையெடுத்து இதெல்லாம் நடித்து விடுவானா என்று சொல்லி கலக்கத்தோடு அங்கே யோசித்து கொண்டு அங்கே தூங்க சென்று விட்டான். அப்படி தூங்க சென்றதான வேளையிலே அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். சொப்பனத்தை கண்ட கொஞ்ச மாத்திரத்திலே அந்த சொப்பனம் அவனுக்கு மறக்கடிக்கப்பட்டது. அந்த சொப்பனத்திலே அவன் ஒரு திகிலான ஒரு சம்பவத்தை, ஆழமான ஒரு பயந்த அவனுடைய ஆவி கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவத்தை அந்த சொப்பனத்திலே அங்கே காண்கிறான். அப்பொழுது அது கண்ட மாத்திரத்திலே அங்கே போய் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டதான அரண்மனையிலே போய் அங்கே சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், சாஸ்திரிகள் எல்லாவற்றையும் அழைத்து, நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன், ஆகவே அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும், அது எனக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது, நான் இருதயத்திலே வியாகுலப்பட்டேன் என்று சொல்லி அங்கே அவரிடத்தில் முறையிட்டான். இப்படி நீங்கள் இதனுடைய சொப்பனத்தையும் இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்லுகிறவர்களுக்கு வெகுமதிகளையும் பரிசையும் பெறுவீர்கள். அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தலை போய்விடும், உங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம், ஐயா நீங்கள் சொப்பனத்தை, ராஜா நீங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி, இல்லை இல்லை எனக்கு சொல்ல தெரியாது, நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல முடியாததுனாலே என்னெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாலும் அவர்கள் மரண தண்டனை நிச்சயம் கட்டளை அங்கே ரெடியானது. அப்பொழுது பிரதானியின் தலைவனாகி ஆரியோகனுடைய தலைமையிலே இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய கட்டளை அங்கே பிறப்பிக்கப்பட்டது ராஜாவால். இது தானியேல் தீர்க்கதரிசிக்கும் பொருந்தும். அப்பொழுது தானியேலுடைய தீர்க்கதரிசிக்கு அங்கே அந்த பிரதானிகள் மூலமாக அங்கே இந்த நடந்த சம்பவத்தை அங்கே சொன்னார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய தானியேல் மிகுந்த வேதனையோடு வியாகுலப்பட்டு பரிசுத்த தேவனாகிய யெகோவாவினிடத்திலே அங்கே முறையிடுகிறார். அப்பொழுது யெகோவா தேவன் தானியேலுக்கு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அங்கே அதனுடைய மறைபொருளை குறித்து அங்கே தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்து விட்டார். அப்பொழுது இந்த தானியேல், சரி நமக்கு இப்படி கிடைத்து விட்டது, சொப்பனத்துடைய அர்த்தம் கிடைத்து விட்டது என்று சொல்லி ராஜாவினிடத்திலே அங்கே போய் சேர்கிறார். ராஜாவினுடைய அரண்மனைக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார். ராஜாவை பார்த்து, ராஜாவே நான் அந்த சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு பெரிய அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய சிலையை கண்டீர், அதனுடைய தலைப்பகுதி தங்கத்தால் பசும்பொன்னாலாக காணப்படுகிறது, அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாலாக காணப்படுகிறது,
அதனுடைய வயிறும் தொடைப்பகுதியும் வெண்கலத்தால் காணப்பட்டது. அதனுடைய கால் பகுதிகள் இரும்பால் ஆனவைகள். அதனுடைய பாதங்கள் இரும்பு மற்றும் களிமண்ணாலான பாதங்களை நீர் அங்கே கண்டீர். இப்படி ஒரு பெரிய ஒரு உருவத்தை அங்கே கண்டீர். அது மாத்திரமல்ல, ஒரு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று உருண்டு வந்து இந்த சிலையை தகர்த்து போட்டு அதை நொறுங்குண்டு அது பதராக மாறிவிட்டது. காற்று அந்த பதரை அடித்துவிட்டு அந்த சிலை இருந்த இடத்திலே இல்லாத அளவுக்கு போய்விட்டது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், இந்த பசும்பொன்னாலான சிலை நேபுகாத்நேச்சராகிய ராஜாவாகிய உம்மைத்தான் சொல்லுகிறது. உமக்கு பின்பு இந்த ராஜ்யம் பகுக்கப்படும், இந்த ராஜ்யம் வீழ்ச்சியடைய போகிறது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் உம்மை ஆண்டு உம்முடைய ராஜ்யத்தை ஜெயித்து அவர்கள் ஆளப்போகிறார்கள். ஆகவே மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இந்த வெளி பகுதியை குறிக்கிறது என்று சொல்லி, பிறகு அந்த சாம்ராஜ்யம் மாறி போய் வேறொரு சாம்ராஜ்யம் அதற்கு பின்பாக எழும்பும். அது கிரேக்க சாம்ராஜ்யம். வெண்கல வயிறும் தொடையுமான பகுதி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. அப்படி ஒரு ராஜா இதற்கு பின்பாக மறுபடியும் ஆழ்வார் என்று சொல்லி அங்கே சொல்லி முடிக்கிறார். பின்பு வரக்கூடிய காரியங்கள் அதுக்கு பின்பாக வேற ஒரு சாம்ராஜ்யங்கள்லாம் வரும் என்று சொல்லி அப்படியே முடித்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த நேபுகாத்நேச்சர் ராஜாவுடைய மகனாகிய பெல்சாத்சாரனுடைய நாட்களிலே சுமார் 50 வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு சொப்பனத்தை தானியேல் தீர்க்கதரிசி காண்கிறார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை விளக்கித்தான் இப்பொழுது நாம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு புரியும். இதற்கு பிற்பாடு தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொப்பனத்தை கண்டார் என்பதை குறித்தும் அதற்கு பிற்பாடு நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்தும் நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் அது உங்களுக்கு புரியும். இப்பொழுது அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறது. இதற்கு முன்பாக இங்கிலாந்து தேசம் வல்லரசாக இருந்தது. பொதுவான ஒரு கரன்சி இருந்தது. இப்பொழுது டாலர் கரன்சி இருக்கிறது. இதுக்கு முன்பாக ஒரு பவுண்ட் இருந்தது. இப்பொழுது வேறொரு புதிய நியூ வேர்ல்டு ஆர்டரை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு கரன்சியை நோக்கி அநேக நாடுகள் வேறொரு யூரோ போன்ற கரன்சியை நோக்கி அங்கே நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலக கிளைமேட் சேஞ்சாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே சேஞ்சாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய மத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய மதத்தை அங்கே உண்டு பண்ண போகிறார்கள். உலக ஒரு அரசாங்கம் வரப்போகிறது. உலகத்துக்கு ஒரு ஒன் வேர்ல்டு ரிலீஜன், ஒரே மதம் வரப்போகிறது. இவையெல்லாம் எப்படி நடக்கப் போகிறது என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசி அங்கே 2600 வருடங்களுக்கு முன்பாக அங்கே சொல்லுகிறார். அதை நேபுகாத்நேச்சர் மூலமாக அந்த சொப்பனத்தை கண்டு அவர் விளக்கத்தை சொல்கிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து பார்த்தால்தான் அதனுடைய காரியத்தை, அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். நியூ வேர்ல்டு ஆர்டரை குறித்து நாம் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆகவே அதை தொடர்ந்து பாருங்கள். நான் அதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.